பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே அந்த 11வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியான காலத்திலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது கர்த்தர் நித்தமும் நடத்துகிறவர், தேவன் நடத்துகிற தேவன், கர்த்தர் நடத்துகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்னி சம்பத்தினாலும் அவர் நடத்தினார். தேவனால் அழைக்கப்பட்ட ஜனத்தை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை அவர் நடத்துகிற ஒரு தேவன், நித்தமும் நடத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்தில் மகா வறட்சியான காலத்திலேயும் நடத்துவார். அதாவது மகா வறட்சியான எந்த சூழ்நிலையிலையும், எப்படிப்பட்டதான நேரத்திலையும் சூழ்நிலையிலையும், வறட்சியான எதிரான காலங்களிலே நேரங்களிலும் கூட கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர் நடத்துவார். ஏன்னா மகா வறட்சியான காலங்களிலே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நித்தமும் நடத்துகிற தேவன், எவ்வளோ வறட்சி, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ எதிரான காரியங்கள் இருந்தாலும், எல்லாமே நமக்கு எதிராகவே தெரிந்தாலும் அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை நடத்துவார். அது மாத்திரமல்ல, அவர் திருப்தியாக நடத்துவார். நடத்துகிற தேவன் மாத்திரமல்ல, தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறது மாத்திரமல்ல, அதில் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். நம்முடைய ஆத்துமாவை அவர் திருப்திப்படத்தக்கதாக கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நம்ம சங்கீதத்தில் கூட வசனம் வாசிக்கிறோம், 48:14 வாசிக்கிறோம். அதாவது மரணபரியந்தம் நடத்துவார். 1 மாதம் 2 மாதம் 1 வாரம் இன்னல்ல, மரணபரியந்தம் சதா காலங்களையும் அவர் மரணபரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன். அப்போ அழைத்த தேவன் உண்மை உள்ளவன். கர்த்தருடைய அழைப்பு ஒருபோதும் மாறாது. நித்தமும் நடத்துகிற தேவன், வறட்சியான காலத்தில் தேவன் நடத்துவார், திருப்தியாக நடத்துவார். மாத்திரமல்ல, அவர் மரணபரியந்தம் கடைசி வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்துகிற ஒரு தேவன். தொடர்ந்து நம்ம அந்த 3வது கடைசியில் பார்க்கும் பொழுது அந்த ஏசாயா 48:17 வாசிக்கிறோம். புரோஜனமான பாதையில் நடத்துகிறவர், புரோஜனமான பாதையில் நடத்துகிறவர். தேவனுடைய நடத்துதல், தேவன் நடத்துகிற வழி, தேவன் நடத்துகிற காரியம் அது நமக்கு புரோஜனமாக இருக்கும். புரோஜனமான பாதையிலே அவர் நடத்துவார், நமக்கு அனுகூலமான பாதையில் அவர் நடத்துவார். அப்போ உண்மையாகவே தேவன் நம்மளை அதிசயமாய், அவர் ஆச்சரியமாய் அவர் நடத்துவார். அவர் கர்த்தர் நித்தமும் நடத்துகிறவர். எவ்வளோ வறட்சி, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவைகளுக்கு நடுவிலே கர்த்தர் நடத்துகிறவர். நம்ம திருப்தியோடு கூட நடத்துகிறவர், மரணபரியந்தம் நம்ம நடத்துகிறவர், புரோஜனமான பாதையிலே அவர் நடத்துகிறவர். உண்மையாகவே இந்த நாட்களில் தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தம்மால் அழைக்கப்பட்ட ஜனத்தை அவர் ஒவ்வொரு நாளும் திருப்தியோடு கூட அவர் நடத்தி அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் சரி, அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை கிருபையாய், உங்களை திருப்தியோடு கூட நடத்தி அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, நல்ல இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீ நித்தமும் நடத்துகிறவர். ஆண்டவர், எவ்வளோ வறட்சி, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு நடுவிலே நீ நடத்துகிற தேவன், திருப்தியோடு நடத்துகிற தேவன். ஆண்டவரே, மரணபரியந்தம் நடத்துகிற தேவன், புரோஜனமான பாதையில் நடத்துகிற தேவன். உண்மையாகவே உம்முடைய நடத்துதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீ நடத்துவீராக, இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நீ கைவிடாத தேவன், அழைத்த தேவன், உண்மை உள்ளவர். நீர் மரணபரியந்தம் நடத்துகிற தேவன். நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதி. இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.